சூப்பராக எடுத்திருக்காரு மாரி சார். சென்டிமெண்ட் சீன் நல்லா இருக்குது. அந்த பழைய நினைவுகளை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஊரில் எப்படி வாழ்ந்தோமோ, கிராமத்தில் எப்படி வாழ்ந்தோமோ, அது நினைவுகள்லாம் சூப்பராக கொண்டு வந்துடுறாரு. சூப்பராக இருக்குது படம். கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்தது. சீரியஸாக அது வந்து அந்த சாங் வந்து லாஸ்ட் சாங் செம்ம சூப்பர். சத்தியமாக வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு படம். படம் சூப்பராக இருக்குது. நம்மளோட கஷ்டம் அந்த மாரி அதுமாரி அந்த கஷ்டத்தை வச்சு பண்ணிக்கிறாங்க. நல்லா இருக்குது படம். கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. நல்லா வச்சுக்கிறாங்க. பாடை சூப்பராக இருக்குது சார். நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்குது. ஓகே. கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருக்காப்ல. அதில் கடைசியாக கிளைமேக்ஸில் தான் ரொம்ப அழுக விட்டாங்க. நல்லா இருந்தது படம். நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல படம். நல்லா எடுத்திருக்காங்க. மொழி அழகு. ஒரு 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 கிராமத்தோடைய நல்ல கதை. ஐயோ கிணறி விட்டு வரல. சூப்பராக மிக சிறப்பாக இருக்குது. எந்த ஆபாசமும் இல்லாமல் அடிதடி சண்டை காட்சியெல்லாம் இல்லாமல் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய அற்புதமான படைப்பு. சிறப்பு. மிக அருமையாக இருக்குது. படம் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு தெரியல. எதிர்பாராத ஒரு முடிவு. நல்லா இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவாஜி படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு பாசமலர் அந்த மாதிரி சூப்பர். இப்போ உண்மையிலேயே வந்து டைட்டில் போடும்போதே முன்னாடி எழுந்திரிச்சு போயிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் படம் முடிஞ்சுதானே தெரியல. இன்னும் அதுலேருந்து நாங்கள் வெளியே வரல. உண்மையிலேயே அருமையான படம். நல்ல படம். சிறப்பாக இருந்துச்சுங்க இந்த படம். ரொம்ப ரொம்ப தத்துவம், எப்படி சொல்கிறது, ரியல் லைஃப் அப்படி வாழ்ந்த ஒரு இதை லைஃப்பை கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மனசு ரொம்ப பாதித்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எவ்வளோரோட பேரோட வாழ்க்கையில் இது உண்மையாகவே நடந்த விஷயந்தான். இது அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இனி மாதிரி இந்த ஒரு சம்பவம் இனி நடக்காத மாதிரி இன்னமும் நடந்து தான் இருக்குது. இது நிறைய இன்னும் தெரிய வராத இருக்குது. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இன்னும் நடக்காத வண்ணம் கொஞ்சம் இன்னும் அதுக்கான இது கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்ததுங்க. அது ரியல் லைஃப்பில் எவ்வளோ பேர் இதில் பாதித்தவங்க பார்த்துருந்தாங்கன்னா, இது இப்போ இருக்கிறவங்க அவங்களோட ஃபேமிலியில் பார்த்துருந்தாங்கன்னா இது ரொம்பவே அவங்களுக்கு மனசு ரொம்ப பாதிச்சிருக்கும். அதுதான் நம்ம இந்த ₹1 இன்னைக்கு நம்ம பசங்களுக்கு வந்து ₹1 வேல்யூவும் தெரியல, ₹100 வேல்யூவும் தெரியல. அந்த ₹1 அந்த குழந்தை அன்னைக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் இல்லையா? ஸோ அது ரொம்ப இந்த ₹1 வேல்யூ இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். படத்தோட மதிப்பு தெரிஞ்சதுன்னா லைஃப் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வாழ்க்கையை வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு இந்த லைஃப் நம்ம போய் வாழ்ந்தா எப்படி இருந்திருக்கும், அப்படி இருந்தது இந்த படம். படம் மாதிரி தெரியல, நம்ம லைஃப் மாதிரி இருந்தது. அது இல்லை, இது எனக்கு பார்க்கணுன்ட்டு ரொம்ப எண்ணம் ஆசையாக இருந்துச்சு. அது எனக்கு கண்டிப்பாக இது எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கணும். மெயினாக இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இதை பார்த்து நிறைய விஷயம் கற்றுக்கணும். பணத்தோட மதிப்பாக இருக்கட்டும், வாழ்க்கையோட மதிப்பு, ஒரு நாளோட மதிப்பு, எவ்வளோ பேருக்கு எவ்வளோ விஷயம் இன்னும் கிடைக்கிறதே இல்லை. இன்னும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லாத தான் இருக்குது. அதனால இது பார்க்கணும். ரொம்ப நன்றி, அவருக்கு நன்றி தான் சொல்லணும். வாலி ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பிடிச்சிருந்துன்னா அந்த நடிப்பு உண்மை. அந்த அதாவது ரியலாக வந்து அந்த கதையில் வாழ்ந்துருக்காங்க நடித்த எல்லாருமே தான். ரொம்ப பிடிச்ச நடிப்பு வந்து அந்த பையனோட அம்மாவாக இருக்காங்கல்ல, அவங்க உண்மையிலுமே அந்த கடைசியில் வந்து அந்த அழுது வந்து ரியலாக எல்லாரையுமே அழுக வச்சது. அது நல்லா இருந்தது. கதையில் எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க, அதான் சொல்லணும். அந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்ச கதை வந்து வெளியில் வந்திருக்கு. ஸோ அதுதான் நல்லா இருக்குது கதை. என்னென்னா உண்மை சம்பவம் வெளியில் வருது இல்லை, எல்லாருக்குள்ளேயும் அந்த மாதிரி ஒரு சோக கதை இருக்குது. இது வெளியில் வருது. இந்த மாதிரி நிறையா வெளியில் வராமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி புது புது படங்கள் வருது. நல்ல டைரக்டர் வந்து இது மாதிரி வெளியில் வர்றாங்க. மாரி சாருக்கு ரொம்ப நன்றி. அந்த மியூசிக் நல்லா இருந்தது. அந்த மியூசிக் தான் அதில் பெரிய பாதிக்கு ஈக்குவலாக. ஏன்னா அந்த நம்மளை அதில் கொண்டு போயிருக்கு. நம்மளை அந்த ஒரு சோகத்தில் நம்மளை கொண்டு போயிருக்கு. ஆமாம், அந்த கடைசியில் அந்த ₹1 காமிக்கும் போது தான் வந்து உண்மையிலுமே எல்லாருமே என்ன அந்த ஒரு ரூபா அது இதுக்காக தானே எல்லாருமே எதுக்கு வேலைக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து ₹1 சாதாரணமாக இருக்கலாம். அன்றைக்கி அந்த காலத்தில் அந்த ₹1 அந்த பையன் படிப்பை விட்டுட்டு லீவு போட்டுட்டு அவங்க அம்மா வர சொல்லுவாங்கள்ல. ஏன்னா குடும்ப சூழ்நிலை. நல்லா இருந்தது. அது அவங்கள நேராக பார்த்து அவங்கள கட்டி பிடிக்கணும் போல் ஒரு இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. அவங்களுக்கு துணிச்சலாக எடுக்கிறாரு. எந்த கதையாக இருந்தாலும் துணிஞ்சு எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நல்ல கதையை வந்து எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.
பார்க்க நல்லாயிருக்கு. எவ்வளோ படங்கள் வருது, ஆனால் எல்லா படமும் இந்த மாதிரி பேசுறது இல்லை. இன்றைக்கி என்ன ரிலீஸ் ஆகி இன்றைக்கி எத்தனை நாள் இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள். இன்றைக்கி வந்து நீங்கள் பேட்டி அடிக்கணும் ஏன் அர்த்தம்? வந்த ஒரு வாரத்தில் ஒரு சில படங்கள்லாம் காணாமல் போயிடுது. ஆனால் இன்றைக்கும் இந்த படம் வந்து பேசுகிறாங்கன்னா அந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க எல்லாருமே. உண்மை சொல்லணும்னா அதுக்கு டிக்கெட் கிடைக்கல. இருந்தாலும் எனக்கு இந்த படம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த படத்துக்கு போகலைனாலும் இந்த படத்துக்கு போனதுக்கு உண்மையிலேயே நான் பெருமை தான் படுறேன். நான் அந்த படத்துக்கு போயிட்டு வந்து நான் வெளியில் எப்படி இருப்பேன்னு தெரியல. பட் இந்த படத்துக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒருத்தர் தான் சார், ஒருத்தர் தான். ரஜினி கமல் எப்போவுமே ரஜினி கமலுக்கு இருக்கும், ஃபேன் இருக்கும். படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்தது. ஒரு டைம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. இந்த பையன் சூப்பராக கேரக்டர் பிடிச்சிருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ரொம்ப சோகமாக இருந்துச்சு, நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் வந்து நல்லா வாங்கியிருக்காரு, எல்லோரையும் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. சூப்பர். இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் ஒரு துலாபாரம் அந்த மாதிரி நல்ல எமோஷன் படம். வெளியே போங்கன்னு சொல்கிற அளவுக்கு யாருமே எழுந்திரிச்சு வெளியே போகல. எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, படம் முடிஞ்சு டைட்டில் போட்ட உடனே எழுந்திரிச்சிடுவாங்க. எந்திரிக்கவே முடியல யாரும். சூப்பர், சிறந்த டைரக்டர். அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு இல்லை. உண்மையிலே ரொம்ப சூப்பராக. அது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. லாஸ்ட்டாக அந்த குழந்தைக்கு அந்த ஆசைப்படுற விஷயம் கிடைக்காத போது பார்த்தீங்களா, ஒரு விஷயம் ஒருத்தருக்கு கிடைக்கணுன்ற பட்சத்தில் தான் கிடைக்கும் போல் லைஃபு. அந்த பாட்டு புக்கு அவனுக்கு பிடிச்சி அவங்க மிஸ்ஸு கொடுக்குறாங்க, அந்த புக்கு அவங்கக்கிட்ட போய் சேரலை பாருங்கள். அந்த பாட்டோட அந்த வரிகள் அவன் பிடிக்கும் தானே கொடுக்குறாங்க. அந்த குழந்தை பார்க்கறதுக்கு கடைசியில் அவனுக்கு இல்லைன்னும் போது ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.